ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இது வதக்காமல் அரைச்சிருக்கிறதுனால இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ருசியாக இருக்கும். சட்டுனும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.